பிரைஸ் தி லார்ட் டு ஆல். எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? எங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரை எப்படி தொழுது கொள்வது, இயேசுவை எங்கே போய் பார்க்கலாம், இயேசு எப்படி தரிசனம் ஆவார்ன்றதை பற்றி நாங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த மெசேஜ் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். வரும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. நானும் இந்துல தான் இருந்தேன். நானும் எங்க வீட்லயும் ரெண்டுமே பண்ணுவாங்க. எங்க அப்பா மாதா கோயிலுக்கும் போவாரு, முருகன் கோயிலுக்கும் போவாரு. ஸோ அந்த மாதிரிதான் நாங்க எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். ஒரு சுச்சுவேஷன்ல மரண கட்டுன்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. அந்த டைம்ல மரண கட்டு என்னோட சுச்சுவேஷன் பிரகாரம் டெய்லி அகைன் டு அகைன். எதுக்காக இந்த சாட்சியை சொல்றேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்துட்டு குழப்பம் ஒரு சில டைம்ல இருக்கும், குழப்பம்ன்றது ஒண்ணு வரும். ஸோ அது உங்களுக்கு தெளிவை கொடுக்கன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை சாட்சி மாதிரி சொல்றேன். அப்போ அந்த டைம் மரண கட்டு மாதிரி டெய்லி, ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி இப்படிதான் எனக்கு தோணும். ஏன்னா எப்படி சொல்றது, ஏதாவது பண்ணிக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அகைன் தொடர்ந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும்னு சொல்லலாம். இப்போ குடிகாரங்க வந்துட்டு 6 மணிக்கு மேல வந்துட்டு எங்களை இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டேன். யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அந்த டைம்ல யார் என்ன சொன்னாலும் என்னோட காதுல கேட்காத அளவுக்கு ஏதாவது எது பார்த்தாலும், ஸ்டாண்டு பார்த்தாலும் சரி, ஒரு பிளேடு பார்த்தாலும் சரி, எந்த பொருளை பார்த்தாலும் எப்படி அந்த வழியா மரணத்தை நோக்கி போகலான்ற மாதிரி சிந்தை வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டு வரும். ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு சகோதரி, அவங்க வந்து கிறிஸ்டின் தான், என் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பைபிள், அவங்க பொண்ணோட பைபிள், அது புரிய பண்ண ஒரு சின்ன பைபிள், குட்டி பைபிள் அது கொடுத்தாங்க. அவங்க நிறைய முறை எனக்கு சொல்லியிருக்காங்க ஆண்டவரை பத்தி. ஆண்டவரை கும்பிடுற, ஆனாலும் எதுக்கு நீ ஆண்டவரை வந்து விலகி இருக்க, நீ இப்படி இத மாதிரிலாம் பண்ண நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பைபிள் பொறுத்த வரைக்கும் ரூல் புக். கிறிஸ்டின் புக்கு தூக்கின்னு போறவங்க எல்லாம் கிறிஸ்டின் கிடையாது. இயேசுக்குள்ள இருக்கிறவங்க கிறிஸ்டின். நிறைய பேர் கிறிஸ்டின், நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் எனக்கு சொன்னது இல்லை, எனக்கு அது மாதிரிலாம் பார்த்தது இல்லைன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க லைஃப், அவங்க ஸ்டேட்டின் படி இருப்பாங்க. மேக்சிமம் சொல்லணும், நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க அந்த டைம்ல வந்துட்டு, அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுவேன், இதை பாருங்க, எனக்கு என் தைரியம் இருக்கு, எனக்கு நான் கும்புற சாமி இருக்கு, நான் ரொம்ப கடன் டைட், ரொம்ப கோவமான பொண்ணு, இந்த அளவுக்கு பொறுமையா பேசலாம் கிடையாது. யார் இருந்தாலும் எடுத்துருந்து பேசுற ஒரு சுபாவம் உண்டு பொண்ணு. நீங்க பேசுறீங்களா, பேசுங்கக்கா, ஆண்களை பத்தி பேசுறேன், ஏசு பத்தி பேசுறேன், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சண்டை வரும் அவங்களுக்கு எனக்கும். எப்பவுமே சண்டை வரும். எப்பயாச்சும் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணவங்க தான் இருந்தாலும் எப்பயாச்சும் விட ரொம்ப அன்பா பேசுறது மாதிரிலாம் இருக்கும். அவங்க எந்த டைம்ல அந்த டைம்ல அழுதுட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த நீங்க எப்பதான் நம்ம சாப்பிட்றேன் சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கு பிரியங்கா, பைபிள் படின்னு சொல்லி அந்த டைம்ல எனக்கு கொடுத்தாங்க. அந்த டைம்ல நான் படிக்கும் பொழுது, அந்த டைம்ல வந்து அவங்க பைபிள் கொடுக்கறது கரெக்டா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, பைபிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து மொபைல்ல ஸ்னாப்சாட் ஆப் தெரியும்ல உங்களுக்கு, தெரியுமா? ஸ்னாப்சாட் ஆப் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி போட்டெல்லாம் வரும். நிறைய பைபிள் வேர்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா அன்னைக்கு வந்த ஒரு நாள், அந்த நாள்ல ரொம்ப அழுத்தம். இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஜீவனை விட்டுடணும், இறந்துடணும், அவ்வளவுதான் முடிவு பண்ண. அந்த கடைசி நிமிஷத்துல நான் கும்பிட்ட எந்த தெய்வம் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதான் உண்மை, எனக்கு எந்த இடத்தையும் ஹெல்ப் பண்ணல. தெய்வத்து மேல நம்பிக்கை, எவ்வளவு கோயிலுக்கு போனோம், என்னென்னமோ பண்ணோம், என்னால அந்த பெயின்ல இருந்து வெளியில வர முடியல, என்னால் அந்த ஆழத்துல இருந்து வெளியில வர முடியல. யாரும் இல்லை. அந்த டைம்ல ஒரு வார்த்தை வந்தது மொபைல்ல, ஷேர் தான். எனக்கு முதல்ல சுவிஷன் வந்து மொபைல் தான் எனக்கு முதல்ல சுவிஷன் சொல்லிச்சு. எனக்கு யாருமே வந்து எனக்கு சுவிஷன் முதல்ல சொல்லலை, அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பைபிள் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் பைபிள் என் கையில கிடைச்சு முதல் அதிகாரம் படிக்கிறேன்னா, இப்போ நான் இங்க நிக்கிறேன்னா ஒரு 10 அடி தூரம் நடு ரோட்ல, எங்க வீட்டுக்கு ரோடு தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. நைட்ல 7 o'clock போக யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான அழுகையோட நான் தண்ணி நின்று இருந்தேன் ரோட்ல. நின்று அந்த ஒரு பக்கம் ஒரு கல் இருக்கும், அவங்க நின்று கம்முன்னு நின்றுட்டு அப்படியே அழுதுட்டு, வானத்தை பார்த்துட்டு அழுதுட்டு, அவள் தான் வாழ்க்கை, நம்ம போயிடலாம். பைபிள் கொடுத்து கூட ஏதோ ஒரு ஃபீல், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு, எனக்கு சொல்ல தெரியல, இதுவோ அதுவான ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, தப்பு பண்றோமா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு முத நம்ம இந்த அளவுக்கு பேசுங்க வீராப்பா, இப்ப நம்மளே பைபிள் எடுத்து படிக்கிறோமே, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசிட்டு அகைன்
அப்படின்ற மாதிரி ஒரு ஆவி மாதிரி ஒரு ஃபீல். நிறைய பேருக்கு வந்து நம்ம கண்ணில் பாக்குறத மட்டும் தான் நம்மளுக்கு பாக்குறோமே தவிர ஆவி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஆராதிக்கிறோம், நீங்க ஒரு விக்கிரகத்தை நீங்க ஆராதிக்கும் போது நீங்க சாப்பிட்ற உணவு வந்து அந்த சாமி ஆசீர்வதித்து நினைக்கிறீங்க, அதாவது அந்த ஆவி ஏத்துக்குச்சு. ஒரு ஆவியா நீங்க பார்க்கலாம், அந்த ஆவி அந்த விக்கிரகத்தினுடைய ஆவி அந்த உணவை ஏத்துக்கிட்ட போது உங்களுக்கு அது ஆசீர்வாதம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, சாமி பட்டு டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும், தனியா பட்டு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த புசி அந்த பார்த்தது வந்து அந்த தெய்வம் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆவி அதெல்லாம் அந்த அந்த அளவுக்கு அதுக்கான ஆவிக்கான அந்த வெள்ளமெல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, அதுக்கான காரியங்களுக்கு தெளிவா சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் யாருமே கிடையாது சிஸ்டர், எனக்கு இதுதான் ரைட்டா தான் சொல்றது. அந்த டைம்ல நான் ஒருத்தரை பார்த்தேன், நடு ரோட்ல யாருமே இல்லை, ஒரு வெளிச்சம் தான் சொல்ல முடியும், அது பிரகாசமான வெளிச்சம். அது ஒரு 10 அடி தூரம் தான். நான் அவரை பார்த்தேன், ஏதோ ஒரு வெளிச்சம். அந்த டைம்ல மட்டும் அவர் வரலன்னா நான் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுறேன், நீங்க இந்த பொண்ணு இல்ல லைஃப்ல இல்ல. அந்த டைம்ல அவர் அந்த கண்ணை திறந்து அவர் உருவத்தை பார்க்க முடியல. ஆனா எதிரிலதான் நிக்கிறாரு, ஒரு 10 அடி தூரம் தான். அந்த ரோட்ல யாருமே இல்லை. அழுதுட்டே அப்படியே யோசிச்சு அந்த 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 சொல்லும் போது, அவர் பேரை சொல்லும் போது, இப்போ உங்க திவ்யான்னு சொல்லும் போது நீங்க பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி ஏசுன்னு சொல்லும் போது தான் அவர் பேசுவார். உங்களோட விருப்பத்தின்படி அவர் செய்யற தகப்பன் வந்து நீ இவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்துற ஆள் கிடையாது. அந்த டைம்ல நான் அவரை கூப்பிட்டேன், இயேசுவே என் வாழ்க்கை அப்படிதானான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல நான் வாய் திறந்து கூட சொல்ல, அவர் பேரை சிந்தையில யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன். கிட்ட வருது, நல்லா ஃபீல் பண்ண முடியும், நல்லா கிட்ட வருது. அங்க நடு ரோடு அப்படியே நிக்கிறேன், நான் நின்றுட்டு இருக்கும் போது அந்த வெளிச்சம் வந்து அந்த கையை தொட்டுச்சு. அந்த அப்ப தொட்ட அந்த கரம் தான் இப்ப வரைக்கும் நடத்திட்டு வருது. அதோட அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இவர் யாரு, இவர் ஏன் இப்படி பண்ணாரு, அதோட அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல தான் நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து கிறிஸ்டினா மாறணும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் பத்தி அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இவர் யாரு, இவர் பேரை வந்து எப்படி வருவான், இது வரைக்கும் யாருமே அதெல்லாம் வந்தது இல்ல. நான் எவ்வளவு கோயில், எங்க பாட்டி எல்லாம் பயங்கர இந்து ஃபேமிலி, எங்க விக்கிரகத்தெல்லாம் வாங்கி கொண்டாந்து வீட்டுல இருந்து எடுத்து வைக்கிறவங்க, ஒரு கோயிலே வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்த ஃபேமிலில இருந்து வந்து எல்லாமே நான் செய்வேன், மஞ்சள் பொங்கல்லாம் வைக்கிறது எல்லாமே செய்வேன். அந்த டைம்ல அந்த வெளிச்சம் தான் எனக்கு இப்போ வரைக்கும் நான் அடிக்கடி யோசிப்பேன். அந்த வெளிச்சம் அப்படி அந்த கிட்ட வருது. அவர் பொறுத்த வரைக்கும் நீ இந்துவா, நீ கிறிஸ்டினா, முஸ்லீமா, நீ எப்படி வரலாம், அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கா, அந்த குழப்பத்தோட அவர்கிட்ட கேளுங்க. அவர் பேரை உங்களுக்கு பேரு தெரியாது இல்ல, இயேசுன்ற பேரு உங்களுக்கு தெரியும், அது ஒண்ணு போதும், அதுவே பெரிய அப்ரிசியேஷன் தான். அந்த பேரை சொல்லி நான் பண்றது சரியாப்பா தப்பா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்க ரொம்ப டீப்பாலாம் கூட ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், சும்மா மனசுல ஜெபம் பண்ணுங்க. நைட்டு தூங்குறீங்கல்ல, எங்க வீட்டுல நான் இந்துலாம் கிறிஸ்டினா ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எதிர்ப்புகள்லாம் வேற லெவல்ல அந்த வீட்டை விட்டுலாம் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது எங்க வீட்டுல. ஏன்னா நான் இந்துன்றதால எங்க வீட்டுல அந்த அளவுக்கு பயங்கர இந்து கல்ச்சர், செம்ம அடி வாங்கியிருக்கேன். அந்த அந்த எனக்கு அந்த அவர் தெரிஞ்சுக்கணும், அவர் இப்படிதான் போயிருந்தேன், அவர் யாரு, எதுக்கு வந்தாரு, அந்த வெளிச்சம் என்ன, அப்படிதான் அந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வெளிச்சம் என்ன, யாரு அவர், இயேசுனா யாரு. நிறைய பேர் தெரியல, இயேசுனா ஆண்டவர் வந்து பிறந்தாரு, மனுஷகுமாரனா பிறந்தாரு, வளர்ந்தாரு, நம்மளுக்காக சிலுவையில், அவ்வளவுதான். அந்த ஒரு பக்குவமான அறிவு மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர அவருக்கான டீட்டெயில்ஸ், நம்மளுக்காக அவர் என்ன செஞ்சாரு, நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாரு எதுவுமே தெரியாது. நம்மளுக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில் ஆணி அடிக்க செஞ்சாரு, அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லுவான். இன்னும் டீட்டெயிலா இருக்கு, இன்னும் ஆழமான கருத்துகள், ஆழமான காரியங்கள் இருக்கு. அவர் பேசுவாரு, நம்ம கிட்ட பேசுவாரு, நம்மளோட உட்காந்து ஒரு தெய்வம் பேசுவோம் நம்ம கிட்ட உட்காந்து, அந்த மாதிரி பேசுற தெய்வன் அவர். நீங்க வந்துட்டு ஒரு கேள்வி என்ன கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆனா அவர்கிட்ட நீங்க கேட்கணும், அவரும் பதில் சொல்லுவாரு. நான் தேவன், நீ அங்க போய் நிலுப்போ அப்படின்னு சொல்றவரே கிடையாது. நீ வா மகளே உட்காரு, உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு, நான் சொல்றேன், அப்படி சொல்ற தேவன். நம்பிக்கையோட விசுவாசத்தோட எதுவா இருந்தாலும் அவர் ஜெபத்துல நீங்க கேளுங்க. கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்றாங்க, கிறிஸ்துவா இருந்தாலும் பெற்றுக்கொள்வாங்க, இதுதான் பெற்றுக்கொள்வாங்க, அப்படி கிடையாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேவ வசனம் அதான் சொல்லுது. எவனும் நீங்க கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்குப்பா, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சி சொன்னா உண்மையா, அந்த சாட்சி உண்மையாவே உங்களை பார்க்க முடியுமா? நிறைய பேரும் தேவனை பார்க்க முடியாது, அவங்க என்ன கும்பிடுறாங்களோ அதுதான், எந்த உருவமோ அதுதான் அவங்களுக்கு தெய்வம். எல்லாரும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்கள் மாறுபடும். எல்லா நாட்டிலயும் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க,
அவங்களுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம். அந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கணும், எதனால உண்மையா இருக்கணும்னு சொல்றாங்க, ஏன் போய் சொல்லுங்க இந்த மாதிரி. இப்ப நீ அது ஒரு ஸ்பிரிட், உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வர ஒரு ஸ்பிரிட். நம்ம ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா, இப்போ இந்த கோயிலே சொல்ற, ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு பிளசண்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எதனால அந்த கோயில்ல இருக்க அந்த ஸ்பிரிட், அந்த ஒரு ஆவி. இப்போ சபைக்கு போறீங்கன்னா அதேதான், ஒரு ஸ்பிரிட், ஒவ்வொரு ஆவி. நீங்க ஒரு உருவமா பார்க்காம ஒரு ஆவியா பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். நம்மளுக்கு கோவம் வருது, என்ன மீறி கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எனக்கு வந்துட்டு எப்பத்தான் தூக்கமா வருது, எனி டைம் தூங்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சோம்பேறி, என்ன சொன்னாலும் காரியம் வாங்க மாட்டாங்க, பயங்கர சோம்பேறியானதா இருப்பாங்க. ஸோ அவங்களோட சுபாவங்கள் அது கிடையாது, அவங்க பிறக்கும் போதே கோவக்காரங்களா கிடையாது. அது ஒரு ஆவி, அவங்க இந்த ஆவி ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த ஆவி தான் எனக்கு அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு சுபாவங்கள் மனுஷங்க நம்ம சொல்லிடுறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவங்கள் இருக்கு, ஒவ்வொரு குணங்கள் இருக்கு, நன்மதியும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ நீங்க ஜபத்துல கேளுங்க, சும்மா ஒரு படுத்துக்கிட்டு ஜபம் பண்ணுங்க. தூங்கும் போது நைட்டு, ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு பதில் தாங்க, எனக்கு இந்த மாதிரி பதில் தாங்க, என்கிட்ட பேசுங்கன்னு ஜபம் பண்ணுங்க. ரொம்ப கூட வேணாம், நான் சபைக்கு போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், அதெல்லாம் கூட வேணாம். என்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன படைச்சீங்கன்னு சொல்றாங்க, என்கிட்ட பேசுங்க. நான் என்ன செய்யணும், நான் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவர் பதில் சொல்லுவார். ஏதாவது மூலியம் சொல்லுவார், யார் மூலியமா சொல்லாது, ஒரு கனவு மூலியமா சொல்லலாம், இல்ல யார் மூலியமா சொல்லலாம். எனக்கு நிறைய வாட்டி அடுத்த மூலியமா சொன்னார். பைபிள் பத்தி நான் படிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நான் கேள்வி கேட்டேன், அந்த பதில அவங்களுக்கே சொல்ல தெரியல. டைரக்டா நான் அழுது, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் இருந்தேன், அழுது ஜெபிச்சேன், என்கிட்ட பேசுங்க. நிறைய பேர் ஹாஜி சொல்றாங்க, 10 வயசு குழந்தை ஆண்டவரை பார்த்தா ஹாஜி சொல்றது, அந்த வெளிச்சம் யாரு, அந்த வெளிச்சம் என்னது, எங்க அம்மா பார்த்திருக்காங்க, எங்க அம்மாங்க இந்து, அவங்க பைபிள் எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு. என் தம்பிக்கு இந்த தொண்டையில கேன்சர் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அந்த வீட்டுல ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க போல, வாடகை வீடு தான் நாங்க இருந்தோம் அப்போ. ஆனா தெரியாம நாங்க போயிட்டோம், குடும்பமா போனா அந்த வீட்டுல இருக்கிற ஆள் ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லல, நாங்க போயிட்டு அந்த வீட்டுல வாடகை இருந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ஆக ஆரம்பிச்சுது. என் மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க எங்க அம்மா. என் தம்பிக்கு இந்த மாதிரி கேன்சர் மாதிரி அப்படியே கழுத்துல வந்துருச்சு. எங்க தம்பினா எங்க அம்மாவுக்கு உயிர். நாளைக்கு ஆபரேஷன் மாதிரி சொன்னாங்க. நல்லா நெல்லிக்காய் நல்லா தெரியும், பார்த்தாலே தெரியும், கழுத்து அந்த தொண்டையான கரெக்டா வந்துச்சு. அதனால ரொம்ப அழுது நைட்டு உட்காந்து ஒரு வீட்டு தூண் இருக்கும், தூண்ல உட்காந்து அது பாட்டுன்னு உட்காந்து அழுதுட்டு, என் தம்பி மடியில உட்காந்துட்டு. அந்த டைம்ல எங்க அம்மாவுக்கு யாருமே நாங்க சொல்லி கொடுக்கல, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசு கிட்ட கேளுங்க, நாங்க யாருமே சொல்லி கொடுக்கலங்க. அப்போ இதுதான் எங்க பயங்கரமா இந்து சாமி கும்பிடுவாங்க, கிருஷ்ணனை கும்பிடுவாங்க, சும்மா லைட்டா ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிறது, அவ்வளவுதான். அந்த டைம்ல எங்க அம்மா ஓயாம வர பேரை மட்டுமே சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தது, பாட்டுன்னு உட்காந்து ஜெபிச்சுட்டே இருந்தது. அப்பெல்லாம் கிருஷ்ணன் கொடுக்குற, அப்பெல்லாம் நான் இந்து தான், அப்பெல்லாம் ஆண்டவர்ல நான் ஏற்றுக்கொள்ள, அப்ப பயங்கர இந்துல பக்தி வைராக முடிய பொண்ணு நான். அப்போ அந்த தாய், நாங்கெல்லாம் தூங்கிட்டோம், அவங்க நைட்லாம் உட்காந்து நாளைக்கு என்ன ஆபரேஷன் சொல்லவே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. குழந்தை வாய்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டே இருக்கும் பொழுது டைமிங் தெரியல, 12, 1, 2 சரியா தெரியல. அவங்க அப்படியே தூண்ல உட்காந்துட்டே இருக்கான், தண்ணி மடியில பார்த்து தூங்கிட்டான். கரெக்டா அந்த பேரை சொல்லி ஜெபிச்சு அவங்க தூங்கிட்டாங்க. கனவுல அவங்களுக்கு தோணுது, உள்ள வெள்ளையா வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட், வெள்ளைன்னு உள்ள ஒரு உருவம், ஒரு ஆணோட உருவம் உள்ள என் தம்பியோட தொண்டைய ஒரு சின்ன ஒரு தொடுதல் மாதிரி தொட்டுட்டு போயிடுச்சு. ஒரே நைட்ல மார்னிங் கிளியர். பெரிய அதிசயம் இது. எங்க வீட்டுல அநேக அதிசயங்கள் நடந்திருக்குங்க, 1, 2 நாள் மிகைப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு நிறைய நடந்துச்சு ஒரே நைட்ல. நான் அப்ப தொட்டு பார்த்து அழுத்தி பார்த்தேன், தொண்டைய வலிக்குதா ஒண்ணுமே இல்ல, வலியே இல்லை அப்படின்னு. ஒரு நைட்ல ஆச்சு இந்த அதிசயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, நீங்க ஜெபத்துல கேளுங்க. இதுமே நாங்க சொல்றது இவங்க சொல்றது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்சியா இருந்தாலும், உங்க இருதயத்துக்கு உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியறத நீங்க செய்யுங்க. ஜெபத்துல வைங்க, ஜெபத்துல வச்சு இந்த மாதிரி என்ன இயேசுவே, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க, அவர் பேசுவாருங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே என்கிட்ட இந்த மாதிரி நைட் தூங்கும் போது கூட, டெய்லி நீங்க தூங்கும் போது கூட உங்க வீட்டுல நடந்த காரியங்களை மனுஷங்கிட்ட சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள் அது பொத்தி வைக்கப்படும், திரும்ப வெளியில சொல்லி கலாய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சண்டை வந்தா டபால்னு போட்டு உடச்சிடுவாங்க, நீ அப்படி சொன்னியடி அவளை பத்தி, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்குள்ள நல்லா போகி கொளுத்தி விட்டு அவங்க டம்னு மோலாச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஃப்ரெண்டா பாருங்க அவரை. நீங்க ஒரு காடா பாக்குறது, ஹையா பாக்குறது உங்களுக்கு கடினமா இருக்கும். திடீர்னு இயேசு சொல்றீங்க, அதிசயம் பண்றான்னு சொன்னா யாருக்குமே அது ஏன்னா நான்லாம் ரொம்ப பண்ணேன்,
நீங்க அது கேட்டு இருக்கிறீங்க. நான்லாம் சரிதான் போயிட்டு அந்த அளவுக்கு போறான். ரொம்ப மோசங்க நான் ஸ்டார்டிங்ல. போடி அப்படின்றவேன். அந்த மாதிரி குணம் எனக்கு. அவங்க அடிய வேலையை பார்த்துன்னு போங்க அப்படியே சொல்லுவேன். அவங்க எவ்வளவு பெரியவங்க என்னோட. உங்க வேலையை பார்த்து போறீங்களா, வேலை தானே செய்ய வந்தீங்க போங்க அப்படியே சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க நானு ஹர்ட் பண்ணேன். ஆனாலும் அந்த ஹர்ட்லாம் அவங்க மனசுல வச்சுக்காம நான் அலறேன், நான் வேதனைப்படுறேன்னு சொல்லி உடனே அந்த பைபிள் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அந்த குணம்லாம் வந்துட்டு நம்மளுக்கா வராது. எவ்வளோ தன்னை திட்டினாலும் கத்தினாலும் வந்துட்டு அவங்கள அழியணும்னு நினைக்கிற மனுஷங்க அவ்வளவு மனுஷங்க அப்படிதான். அது தெய்வீக சுபாவம். எவ்வளோ பண்ணாலும் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிள்ளை உங்க தப்பு செஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? திட்டுவீங்க, கத்துவீங்க, அகைன் செஞ்சாலும் உங்க பிள்ளைன்றது மாறிடாது இல்லையா? என் பிள்ளை தானே, அது மாறாது. தப்பு செஞ்சாலும் திட்டினாலும் அடிச்சாலும் தப்பாவே போனாலும் அது என்னோட பிள்ளை அப்படின்னு ஒரு தாயோட அன்பு மாரோட அணைச்சிட்டு ஒரு பெரிய பாசம் இல்லையா? அந்த மாதிரி அவரை பாருங்க. ஒரு ஃப்ரெண்டா அவர்கிட்ட பேசுங்க. நைட்ல தூங்கும் போது உங்க வீட்டுல நடந்த காரியம், உங்க லைஃப் நடந்த காரியம் எல்லாம் சின்னதா ஒரு ஜெபம் மாதிரி நைட் தூங்கும் போது கூட கண்ணா மூட்டு ஏசப்பா இந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், இந்த மாதிரி தப்பா ரைட்டா, என்கிட்ட பேசுங்க அப்படி பழக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்டா பழக பாருங்க. அந்த மாதிரி ஒரு பழக பாருங்க. யாருக்கிட்டையும் வந்து சும்மா நான் பேசுறேன் எல்லாம் சொல்லிக்காதீங்க. நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் எல்லாம் சொன்னா ஒரு சிலர் கலாய்ப்பாங்க. ஆனா ஒரு சில ஆவிக்குரிய விஷயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா ஐயோ இப்படிதான் இருக்காங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஆவிக்குரிய விஷயங்கள் பாக்குற விதங்கள் வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் பாக்குற விதங்கள் வேற மாதிரி இருக்கும். அதனால நைட்டு தூங்கும் போது நீங்களே ஜெபத்துல வைங்க. எங்கேயாவது தனியா போறீங்க, தனியா இருக்கிறேன், நான் தனியா போறேன்னா அப்படி மனசுல ஜெபிச்சுட்டே இருங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காக ஏசப்பா என் பிள்ளை ஸ்கூல்ல இருக்கு, இந்த மாதிரி பிள்ளை வந்து ஆசீர்வாதமா இருக்கணும், கூட இருந்து பாதுகாத்து சின்ன சின்ன பிரேயர். பெருசா நீங்க உட்காந்து பண்ணணும் அப்படியே முட்டி போட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க நான் சொல்லல. சின்ன சின்னதா அவரு கூட பழக பாருங்க. ஒரு தேவன்றதை விட்டு உலகத்துக்கு வந்தாருன்னா உங்க கூட இருக்கதான் அவர் விரும்புறாரு. ஸோ நைட்ல தூங்கும்போது கூட இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி இந்த மாதிரி நடந்துட்டுப்பா, இந்த மாதிரி அவங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லுங்க. நைட் அப்படி தூங்கு லாஸ்டா தூங்கும்போது என்கிட்ட பேசுங்க ஏசப்பான்னு சொல்லி பழக. என்கிட்ட பேசுங்கன்னு நல்லா வாஞ்சா நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா உங்களை கிளீன் பண்ணுவாரு. நம்ம எல்லாருமே வந்துட்டு 100% பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு தேவன் நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். கிளீன் பண்ணிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாரு. பேசாமலாம் இருக்கவே மாட்டாரு. மஞ்சு கேளுங்க, மஞ்சு கிட்ட மஞ்சு வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சொல்லுங்க. நான் வந்து எங்க ஆயா வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கோம். எங்க அப்பாவோட அம்மா சர்ச்சுக்கு வாயேன் எங்க ஆயா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கோம். எப்ப கம்முனு அலையிலையா சும்மா என்ன வந்து நீ சும்மா அங்க அலையிலையா போட சொல்றியா, அசிங்கமா நான் வரலப்ப சொல்லிட்டு எங்க ஆயா திட்டிகிட்டே இருப்பேன். சும்மா வாயாடின்னு சொன்னாங்க. சரி சும்மா 2 வாரம் போவேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி நாள் போக மாட்டேன். எங்க ஆயா எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்ப டார்ச்சர் பண்ண மட்டும் தான் போவேன். சும்மா போவேன். அதுக்கப்புறம் இப்ப நான் இந்து சாமி கூட ரொம்பலாம் கும்பிடவே மாட்டேன். ஏதோ ஏனோ தானன்னு போவேன். பார்க்க அழகா இருக்கும், கோவில் பார்க்க அழகா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒருத்தவங்க விளக்கு பூஜை வர சொல்லியிருந்தாங்க. இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே விளக்கு பூஜைனா பிடிக்கும். அந்த விளக்கு திரி வச்சு என்னென்னவோ பண்ணும். அது விளக்கு பூஜை ஒரு நாள் கூட நான் பண்ணது கிடையாது, போனதும் கிடையாது. சரி அங்க ஏதோ அரிசி வச்சு ஏதோ பண்ணுவாங்களே, அப்போ நான் விளக்கு பூஜைக்காக போனேன். எனக்கு பிடிக்கும், அந்த சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் விளக்கு பூஜைணும். ஆனா நாங்க போயிட்டானா நாங்க சந்தோஷமாவே இல்லை, ஒழுங்காவே பண்ணல. எனக்கு அப்படியே தூக்கி விசிறி போட்டு வரலாம் போல இருந்தது. பல்ல கடிச்சிட்டு ஒண்ணுமே அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அதான் லாஸ்ட். நான் போன கோவிலே அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் நான் கோவில் போல. சரி எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்களே, இப்போ சில விஷயம் சொன்னாங்களா அது உண்மையா பொய்யான்னு நான் வந்து தேடி பார்ப்பேன். இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றது எல்லாம் பொய்யெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நான் வந்து உடனே வந்து யூடியூப்ல தட்டினேன். ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி போடுவாங்க. கிறிஸ்துமஸ்னா கேடிவில ஏதோ சன் டிவில போடுவாங்க. அது எல்லாரும் பாப்பாங்களா? அதை நான் பார்த்தது கூட கிடையாது. அந்த மூவி போயிட்டு நான் யூடியூப்ல பார்த்தேன். அந்த மூவி தான் எனக்கு ஹார்ட் டச்சிங்கு. அதுக்கப்புறம் காட்க்கு உண்மையா இருந்துட்டேன். அது ஆக்சுவலி கேடிவிலயோ சன் டிவிலயோ போடுவாங்க. அந்த உங்களுக்கு தெரியாதனால நீங்க கொஞ்சம் குழப்பமா இருக்குறீங்க. தெரியாதனால உங்களுக்கு ஒண்ணும்